viewers, welcome back to our channel Telix FF. நான் தான் உங்கள் டீலிக்ஸ் பேசுகிறேன். அண்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காம லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸ் கேட்டுச்சுன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். இனி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது ஜங்குக்கான ஒரு எஃப்எஃப். அண்ட் எஃப்எஃபோட டைட்டில் என்ன அப்படி சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, மாஃபியா ஃபால் இன் லவ் வித் ஸ்கூல் கேர்ள். அண்ட் ஓகே, நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு 3 எஃப்எஃப் வச்சுருப்போம். அண்ட் ஒரு எஃப்எஃப் பெண்டிங்கில் தான் இருக்குது. பிகாஸ் அதை நான் என் பிரதர் போடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க இப்போ எனக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பாத காரணத்தினால் என்னால் அதை போட முடியல கைஸ். பட் கூடிய சீக்கிரம் நான் அதே மாதிரி ஃபில் பண்ண ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் அவங்க போடுவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் கண்டிப்பாக நான் போடுறேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம தேவங்க ஒரு எஃப்எஃப் போட்டிருப்போம். ப்ளஸ் ஜங்குக்குமே ஒரு எஃப்எஃப் போட்டிருப்போம். அண்ட் அதே மாதிரி இனி நம்ம பார்க்க போகிற எஃப்எஃப் என் ஃப்ரெண்ட் எனக்கு சஜஸ்ட் பண்ணால் ஒரு ஒன்லைனில் தான் நான் போட போகிறேன். என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் எனக்கு இதை சஜஸ்ட் பண்ணால் நானும் அவளுக்காக தான் இந்த எஃப்எஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறேன். ப்ளஸ் ஓகே, கொலை நான் பேசிகிட்டே போகிறேன். இதை சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்ட் மாதிரியே வச்சுக்கலாம்டா, ஓகேவா? அண்ட் ஹீரோ யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம ஜேகே தான். அண்ட் ஹீரோயின் யாருன்னு அப்படி கேட்டிங்க அப்படின்னா நம்ம வயன், யுவர் நேம், நீங்கள் தான். அண்ட் ஓகே, இதில் மெயினான கேரக்டர்ஸ் யாருன்னு சொல்லிக்கிறேன். ஜேகேயோட ஃப்ரெண்ட் தயாங்கோட ஃப்ரெண்ட் ஜிமின். நம்ம ஹயாங் லைன்ஸ் அண்ட் மேக்னியா லைன்ஸ் ஃபுல்லாகவே இதில் கவர் ஆவாங்க. ப்ளஸ் உங்களுக்கு சைடில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள், உங்கள் ஃப்ரெண்ட், உங்கள் அண்ணா, உங்கள் ஃபேமிலி, அப்படி தான், ஓகேவா? உங்கள் ஃபேமிலியில் 5 பேரை நான் மென்ஷன் பண்ணுறேன். ப்ளஸ் எப்படின்னா 5 பேர்னால் உங்கள் ஃப்ரெண்டோட சேர்த்து உங்கள் ஃபேமிலியோட மென்ஷன் பண்ணிக்கிறேன், அவங்களையும் சேர்த்து. அண்ட் தென் இந்த பக்கம் ஜேகேக்கு ஃபேமிலிலாம் கிடையாது. அவர் எப்படி அவர் லைஃப் லைக் வாழ போகிறாரு அப்படின்றது எல்லாமே இந்த எஃப்எஃப்பில் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா? எஃப்எஃப்பில் எப்படின்னா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் டு லவ்வர்ஸ் மாதிரி தான் இந்த எஃப்எஃப்போட ஒன்லைன் போக போகுது. இப்படி தான் இந்த ஸ்டோரி லைனே இருக்கும். நம்ம ஜேகே உங்களை பார்த்து என்னென்னலாம் பண்ண போகிறாரு, உங்களுக்கும் ஜேகேக்கும் எப்படி செட் ஆகுது, அண்ட் தென் நீங்கள் 2 பேரும் எப்படி சேர்றீங்க, என்ன உங்களோட லவ்வில் என்னென்னலாம் நடக்குது, என்னென்னலாம் உங்களுக்காக ஜேகே சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு, நீங்கள் ஜேகேக்காக என்னென்னலாம் சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க, ப்ளஸ் ஜேகேக்கும் உங்கள் மேலே லவ் வருதா இல்லை நீங்கள் தான் ஜேகேவை லவ் பண்ணுறீங்களா, இப்படிலாம் ஒரு சஸ்பென்ஸ்லேயே இந்த ஸ்டோரி போகும். அண்ட் இந்த ஸ்டோரியோட பார்ட் 1 நான் ஷார்ட்டாகவே கொடுத்துட்றேன், ரொம்ப பெருசாலாம் போகல. பார்ட் 2லேருந்து நம்ம ஒரு லைக் ஒரு 15 மினிட்ஸ் ஒரு 12 மினிட்ஸ் அப்படி பார்க்கலாம், ஓகேவா? டியூரேஷன் கம்மியாக தான்டா இருக்கும், பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டோரி லைன் நல்லாயிருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட நானே இன்ட்ரொடக்ஷனே 3 நிமிஷமாக சொல்லிகிட்ருக்கேன். டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜங்குக் தான் அப்படியே கன்னை வச்சு ஒரு 4-5 பேரை சுட்டு தள்ளுறாரு. கூடத்தை அங்கே ஜிமின் 2 பேரும் சைடில் அவங்களும் சுட்டு தள்ளுறாங்க. அவங்களுக்கு முன்னாடி நம்ம ஹயாங் லைன்ஸ் வேறு அப்படியே மேக்னியா லைன்ஸ், ஹயாங் லைன்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக ஒரு பெரிய இது. ஓகே, அந்த சண்டைலாம் முடிஞ்ச பிறகு 7 பேரும் நம்ம நின்றுட்டு இருக்கும்போது நம்ம ஜின்னு ஜேகேவை பார்த்துட்டு, ஜேகே நீ மட்டும் தாண்டா இன்னும் சிங்கிளாக இருக்க நம்ம ஃபேமிலியிலே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஜேகேவும் ஆமாம் ஹயாங், என்ன பண்ணுறது, எல்லாம் நேரம் கூடத்துக்கு ஒரு பொண்ணை பார்ப்போம், கல்யாணம் பண்ணுவோம், பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரில, பட் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஜங்குக்கும் நம்ம ஜின்னு கூட சொல்லிகிட்ருக்காரு. ஜின்னு உடனே பார்த்து நான் உங்கள் ஒய்ஃபை போய் பார்க்கலையாடா அப்படின்ற மாதிரி சொல்லி பற்றி கேட்குறாரு. நம்ம ஹயாங் லைன்ஸ் 7 பேருக்கு, அதாவது ஹயாங் லைன்ஸில் இருக்க, அதாவது ஜங்குக்கு ஹயாங்ஸ், அவங்க 6 பேருமே மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. எல்லாருக்குமே ஒய்ஃப் இருக்காங்க. சாரி, 6 பேர் இல்லை, 4 பேர், மன்னிச்சிருங்க. நம்ம ஜின்னு, ஜேஹோப், ஆரம், சுகா,
4 பேருக்குமே மேரேஜ் ஆகிடுச்சு. அவங்க எல்லாருக்குமே ஒரு க்யூட்டான குட்டியான ஃபேமிலி இருக்குது. நம்ம மேக்னி லைன்ஸ் 3 பேருக்கும் இன்னும் மேரேஜ் ஆகலை. அவங்க 3 பேர் சிங்கிளாக தான் சுற்றிட்டு இருக்காங்க இவ்வளோ நாள். அண்ட் ஓகே, அப்படியே வந்துட்டு இவங்க எல்லாமே இப்போ ஒருத்தவங்களாம் வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க. நம்ம மேக்னி லைன்ஸில் இருக்க 3 பேருமே ஒரே வீட்டில் தான் ஸ்டே பண்ணுறாங்க. பிகாஸ் அவங்க 3 பேர் சிங்கிளாக இருக்காங்க, மீதி எல்லாமே ஃபேமிலி இருக்கிறதுனால அவங்க வந்து 3 பேருமே இங்கே கரெக்டாக போய் டயர்டாக 3 பேரும் படுத்து தூங்குறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்கள் வீட்டில் உங்களை காட்டுறாங்க. நீங்கள் வந்து எந்திரிச்சு குடுன்னு ஸ்கூலுக்குலாம் அழகாக கிளம்பி ரெடியாக நிற்கிறீங்க. நீங்கள் கரெக்டான ஒரு பர்ஃபெக்டான பர்சன், டைமுக்கு ரெடி ஆகிடுவீங்க. நல்லா படிக்கிற பொண்ணும் கூட. பட் நீங்கள் சரியான ஆராத்து, சரியான வாள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து சரியான வாளான ஒரு பர்சன். அண்ட் நீங்கள் வந்து செம்ம க்யூட்டாக அழகாக ஒரு போ மாதிரி வந்துட்டு 2 சைட்லேயும் வச்சுட்டு ஒரு குட்டியான ஒரு போனிடெயில் ஹேர் ஸ்டைல் மாதிரி போட்டு நீங்கள் வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் அந்த கொரியன் யூனிஃபார்ம் எப்படி இருக்குமோ அதே யூனிஃபார்ம் தாண்டா அந்த மாதிரி சொல்லி நீங்கள் போட்டுட்டு உங்கள் மம்மிக்கிட்டலாம் வந்துட்டு நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிட்டு நீங்கள் அங்கே வந்து உங்கள் மம்மி டாடி கிஸ் பண்ணிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு மாதிரிலாம் சொல்கிறீங்க. உங்கள் மம்மி டாடி 2 பேரும் ஓகேவா என் பார்த்து போயிட்டு வா அப்படின்னு மாதிரி சொல்லி அனுப்புகிறாங்க. அண்ட் வந்து நீங்கள் உடனே பார்த்துட்டு என்ன அண்ணா போகலாமா அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. உங்கள் அண்ணா வேறு யாரும் கிடையாது, நம்ம ஃபீலிக்ஸ் தான் உங்கள் அண்ணா. ஃபீலிக்ஸ் உங்களை பார்த்துட்டு எப்போ பாரு விளையாட்டு 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 எல்லாமே விளையாட்டை தான் வச்சுருப்பேன் ஒயன் அப்படின்ற மாதிரி சொல்லி உங்களை பார்த்து திட்டுறாரு. நீங்கள் வந்து உடனே மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து திட்டுறதுனால பிடிக்காது. அவர் உங்களை திட்டும்போது வந்து நீங்கள் கடுப்பாக அவரை அடிச்சிட்டுவீங்க. அண்ட் காலையே உங்கள் வீட்டில் ஒரு சண்டை. அது பார்த்தா அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்டு லில்லி வராங்க. லில்லி வந்தோடனே நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஃபீலிக்ஸ் லில்லி அப்படி 3 பேரும் ஒன்றா போகிறீங்க. ஃபீலிக்ஸும் லில்லியும் வந்துட்டு லைக் எப்படின்னா அவங்க வந்துட்டு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மாதிரிலாம் நடந்துக்கவே மாட்டாங்க. தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ். பட் வந்துட்டு உங்கள் முன்னாடி வந்துட்டு அப்படியே பச்சையாக நடிப்பாங்க, அண்ணா தங்கச்சி அப்படின்னு. உங்களுக்கு அது தெரியும், ஆனால் நீங்கள் தெரியாத மாதிரி காட்டிப்பீங்க. உங்களுக்கு எல்லாம் பார்க்கும்போது சிரிப்பு வரும். காலையில் நீங்கள் பண்ணுற காமெடியெல்லாம் பார்த்து நீங்கள் சிரிச்சிட்டே தான் ஸ்கூலுக்குலாம் போவீங்க. ஸ்கூலுக்கு போய் பார்த்தா அங்கே 2 பிளாக் இருக்கும்டா. அந்த 2 பிளாக்கில் வந்து நீங்கள் லெஃப்ட் சைட் பிளாக் போகணும், உங்கள் அண்ணா ரைட் சைட் பிளாக் போவார். அங்கே எப்படின்னா ஹையர் செகண்டரி தனியாக, ஹை ஸ்கூல் தனியாக, மிடில் ஸ்கூல் தனியாக அண்ட் ப்ரைமரி ஸ்கூல் தனியாக அப்படி வச்சுருப்பாங்க. அதனால வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் லெஃப்ட் சைடில் இருக்க பிளாக்குக்கு நீங்கள் போகிறீங்க. உங்கள் அண்ணா வந்துட்டு ரைட் சைட் பிளாக்கில் அவர் போகிறாரு. அப்படியே போய் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பீரியட் ஒரு மிஸ் தான் வராங்க. அந்த மேம் கிட்ட நீங்கள் வந்து ஒரு ரொம்ப க்ளோஸான மேம், உங்கள் கிளாஸ் டீச்சர் தான் அவங்க வந்து உங்களுக்கு வந்துட்டு சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க. நீங்கள் வந்து இப்போ 10th படிக்கிறீங்க, உங்களுக்கு வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுப்பாங்க. நீங்கள் வந்து அந்த சயின்ஸ் சப்ஜெக்டில் வந்து ரொம்ப லைக் எப்படின்னா ஒரு சென்டமளவுக்கு ஸ்கோர் பண்ணுற ஒரு பர்சன் தான். ஸோ அதனால் உங்களுக்கும் உங்கள் மிஸ்க்கும் வந்து எந்த தகராறுமே கிடையாது, ரொம்ப நல்லா போவீங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணுனால உங்கள்கிட்ட தான் எல்லா பொறுமையும் இருக்குது. நீங்கள் வந்து கிளாஸ் லீடரும் கூட. ஸோ உங்கள் மிஸ் வந்துட்டு உங்களை பார்த்து ஒயன் நான் உனக்கு ஒரு செமினார் மாதிரி ஒன்று கொடுக்குறேன், எனக்காக அதை நாளைக்கு ரெடி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஓகே அப்படின்ற மாதிரி நீங்களுமே சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி வந்து நீங்களும் அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் இப்போவே பண்ணுறீங்க. ஆனால் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பீரியட் அப்படியே வந்து ஒரு பீரியட் க்ராஸ் ஆகுது. கரெக்டாக வந்துட்டு லன்ச் பிரேக். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் உங்கள் அண்ணா பிளாக் போகிறீங்க, போயிட்டு உங்கள் அண்ணாவுக்கு லன்ச் கொடுக்குறீங்க. அண்ட் அதுக்கப்புறம் ரிட்டன் வருவீங்க. வந்து உங்களோட பிளாக்கில் வந்து லன்ச்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஒரு ட்ரையல் கிளாஸ் மாதிரி இன்றைக்கி நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு மாதிரி வந்துட்டு நிறைய டீச்சர்ஸ் உள்ளே வராங்க. எப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அடுத்த நெக்ஸ்ட் இயருக்கு வந்துட்டு டீச்சர்ஸ் மாறுற காரணத்தினால உங்களுக்கு இப்போவே வந்துட்டு கிளாஸஸ்லாம் எடுத்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஜஸ்ட் அவங்களாம் வந்துட்டு ஒருத்தவங்களாம் வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க. நீங்களுமே வந்துட்டு எல்லோரும் பார்க்குறீங்க. பட் உங்களுக்கு யாருக்குமே வந்துட்டு ஒருத்தவங்க கூட சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்துட்டு கீழே போயிட்டு மேனேஜ்மெண்ட்டு இந்த மாதிரி வந்து எங்களுக்கு யாருமே வேணாம், எங்களுக்கு இவங்க யாருமே வந்து நல்லா நடத்துகிற மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருப்பீங்க. இதே டீச்சர்ஸ் தான் வந்து ஹையர் செகண்டரிக்கும் அடுத்து ட்ரையல் கிளாஸ் எடுத்திருப்பாங்க. த சேம் திங் நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதே தான் வந்துட்டு அவங்களும் சொல்லுவாங்க. ஸோ சொன்ன உடனே நீங்கள் வந்துட்டு எல்லோரும் சொல்கிற காரணத்தினால அவங்களும் வந்து வேணாம்
அப்படி சொல்லி முடிவு எடுத்துருவாங்க. இப்படியே வந்துட்டு அன்றைக்கி டே ஃபுல்லாகவே போயிருக்கும். ஈவினிங் நீங்கள் வந்துட்டு நடந்து வந்துட்டுருப்பீங்க. நீங்கள் கடையில் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் 3 பேரும் வந்து போய் கேண்டீஸ்லாம் வாங்கலாம் அப்படி சொல்லி பார்க்குறீங்க. நீங்கள் போய் அங்கே கேண்டீஸ் வாங்குறீங்க, அவங்க 2 பேர் ஜூஸ் வாங்கி குடிச்சிட்ருக்காங்க. நீங்கள் போயிட்டு எனக்கு இந்த லாலிபாப் வேணும், அந்த லாலிபாப் வேணும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கீங்க. உங்களுக்கு லாலிபாப்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து சாக்லேட்ஸ், லாலிபாப்ஸ், டாஃபீஸ் இது எல்லாமே சாப்பிடுவீங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சதுனால நீங்கள் வந்துட்டு ஒரு ஃப்ளேவர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது வந்து லைக் ஒரு மாதிரி வந்து அந்த ஸ்னோமேன் கேண்டீஸ் மாதிரி, அதுக்கப்புறம் இந்த ஸ்னோவியான நிறைய லைக் இந்த எல்சாலெலாம் வந்துட்டு ஃப்ரோசனில் வந்துட்டு இந்த மாதிரி அந்த ஐஸ்லாம் வந்து பண்ணும்போது ஒரு ஷேப் மாதிரி வருமே, அந்த ஐஸ் ஸ்டார் சம்திங் அந்த மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி ஒரு கேண்டி இருக்குது. அது உங்களுக்கு வந்துட்டு பார்த்தோன்னே பிடிச்சிருக்கிறதுனால நீங்கள் அதையுமே எடுத்துக்கிறீங்க. அதையுமே உங்கள் பேக்கில் போட்டு ஒரு நார்மல் லாலிபாப் எடுத்து உங்கள் வாயில் கடிச்சிட்டு எல்லாத்துக்குமே பே பண்ணிவிட்டு வெளியே வருவீங்க. நீங்கள் வெளியே வரும்போது தான் கரெக்டாக அந்த சைடில் வந்து நம்ம ஜங்குக்கும் தேயாங்கும் நின்று அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஹோட்டல்லேருந்து வெளியே வருவாங்க. உங்களை வந்து ஜங்குக் பார்த்துருப்பாரு. லைக் நீங்கள் வந்து க்யூட்டாக பொட்டியெல்லாம் போட்டு டான்ஸ்லாம் ஆடிட்டு அப்படின்னு நின்றுட்டுருப்பீங்க. செம்ம க்யூட்டாக இருப்பீங்க நீங்கள். அப்படியே வந்து ஜங்குக் உங்களை பார்த்துட்டு நிற்கும்போது தேயாங்க வந்து யாரை பார்க்குறடா அப்படின்னு மாதிரி சொல்லி கேட்டிருப்பாரு. அங்கே பாருடா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக் வந்துட்டு தேயாங்க திருப்பி காட்டுறாரு. திருப்பி காட்டினோடனே யார் அந்த பொண்ணு க்யூட்டாக குட்டியோண்டு இருக்கா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவரும் பார்த்துட்ருப்பாரு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்லலாம் ஏறியிருப்பாங்க. அப்போ வரைக்குமே நம்ம ஜங்குக் உங்களை தான் பார்த்துட்ருப்பாரு. நீங்களுமே வந்து ஜங்குக்கை நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க, பட் அந்த காரை நோட் பண்ணியிருப்பீங்க அங்கே நிற்கிறத. ஸோ ஜங்குக் வந்துட்டு உங்களை பார்க்குறாருன்றது உங்களுக்கு தெரியாது, பட் ஜங்குக் உங்களை தான் பார்த்துட்ருப்பாரு. ஸோ அப்படி நீங்களும் அங்கேருந்து கிளம்புவீங்க. ஜங்குக்கோட காரும் அங்கேருந்து கிளம்பும். கரெக்டாக நீங்கள் 3 பேரும் வந்துட்டு நடந்து போயிட்டுருக்கீங்க. தென் உங்கள் வீட்டுக்கு ரீச் ஆன அப்புறமா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் வந்துட்டு பாய் பாய்லாம் சொல்லி ஹக்லாம் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டும் நீங்கள் அனுப்புகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டும் வந்துட்டு போகிறாங்க. நீங்கள் அப்படியே வந்துட்டு பாடி எனக்கு ஸ்கூல் எவ்வளோ கஷ்டமாக போச்சு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் உங்களை பார்த்து சொல்லிகிட்டு இருப்பீங்க. நீங்கள் வந்து எப்படின்னா ஒரு அலோன் பர்சன், ரொம்பலாம் யார் கூட பேச மாட்டீங்க, ஒரு ஷை டைப்பு கூட, பட் சரியான எக்ஸ்ட்ரோவர்ட். நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டரா. அண்ட் தென் அப்படியே நைட் ஆகுது. நீங்களும் வந்து உங்கள் மம்மி வந்து உங்களை கூப்பிட்ருப்பாங்க டின்னர் சாப்பிட்டு. நீங்களும் உங்கள் அண்ணாவும் போய் டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே உங்கள் ரூமுக்கு வந்து படுத்துருப்பீங்க. ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு செம்ம டயர்ட், செம்ம ஒர்க், ஸ்கூலில் செமினார்லாம் வேறு ரெடி பண்ண சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி படுத்துட்டு இருந்தேன். நீங்கள் உட்காந்து ஃபோனில் சாட்ஜிபியில் போட்டு டக்கு டக்குன்னு செமினார்லாம் ரெடி பண்ணி படிச்சிட்டிங்க. படித்து முடிச்சுட்டு அப்படியே தூக்கத்துக்கு போகிறீங்க, தூங்கிட்டு இருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இந்த பக்கம் ஜேகேவை பார்த்தா திருப்பவும் நைட்டு ஒரு ஃபைட். அவரும் நைட்லாம் ஃபைட் முடிச்சுட்டு நம்ம தேவங்கிட்ட இன்றைக்கி வந்து வீட்டுக்கு வந்தோடனே அவர் சொல்லுவார், இந்த மாதிரி நான் அந்த பொண்ணை பார்த்தேன், அவன் வந்து ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, மற்ற பொண்ணுங்க மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு மாதிரிலாம் சொல்லி பேசிகிட்ருப்பார். அண்ட் இப்படியே வந்துட்டு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே தேவங்க வந்து கலெக்ட் பண்ண சொல்லியிருப்பார். தேவங்க ஓகேடா நான் வந்து கலெக்ட் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்கள் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே கலெக்ட் பண்ணி கொடுத்துருப்பாரு. நம்ம தேவங்க ஃபுல்லாகவே வந்துட்டு ஜங்குக்கு என்ன ஏது யார் அப்படின்லாம் பார்த்தே முடிச்சிருப்பார். அப்படியே உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டே அவர் ஒரு ஸ்மெக் பண்ணுறாரு. அண்ட் தென் இதோட இந்த பாட்டை நான் இங்கேயே முடிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட், யூ ஆர் வாட்சிங் டேலிக்ஸ் எஃப்எஃப். நான் தான் அவங்க டேலிக்ஸ் பேசுகிறேன். அண்ட் தென் ஓகே, எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடா, அப்போ தான் எனக்கு வந்துட்டு லைக் ஒரு மாதிரி தோணும் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்காக. ஸோ கொஞ்சம் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா வேவ்ஸ், சரிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.